வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாரதி. இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு ரிசல்ட்னு சொல்லிட்டு என்ன வீடியோ போட்டாலும் எப்போ போட்டாலும் சரி, இந்த ரிசல்ட் எப்போ வரும்ன்ற கேள்வி வந்துட்டே இருக்கு. அதை பற்றி நானும் வீடியோஸ் நிறையா போட்டேன். அதாவது நான் என்ன பண்ணுவேன்னா, என்னால் முடிஞ்சாலும் அந்த ஒர்க் பண்ணுறவங்கிட்ட போயிட்டு எப்போ ரிசல்ட், அதாவது அவங்களாம் அந்த சர்க்கிளில் இருப்பாங்கல்ல, எப்போ ரிசல்ட் கேட்டால் அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க, இல்லை ஒரு வீக் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேட்டு நான் சொன்னேன். நான் சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டாக நான் ஜனவரிக்கு அப்புறம் தான் சொன்னேன். எல்லாருமே சீக்கிரமே சொல்லிட்டாங்க டிசம்பர்ல. இப்போ பாருங்க ஜனவரி தான் வந்துருச்சு. அப்போ நிறைய பேர் கேட்டாங்க, ஆமா நீங்க எப்படி நெகட்டிவா பேசுறீங்க, தள்ளி தான் போகும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவே இப்போ தள்ளி இருந்துச்சு. நான் நடக்கிறது தாங்க சொல்லுவேன், தள்ளி தான் வரும். இப்போ ஜனவரியில பொங்கல் லீவுக்கு அப்புறம் தான் இன்டர்வியூ வர மாதிரி இருக்கும். மேபி இந்த பொங்கல் லீவுக்குள்ள வேணா நமக்கு வந்து இந்த ஷார்ட் லிஸ்ட்டும் ஹால் டிக்கெட்டும் வந்துடும். அதாவது இந்த மாவட்ட வாரியா இந்த ஓஏ போஸ்டாக இருக்கட்டும் சரி, வாட்ச்மேன் இருக்கட்டும், மசாஜ் இருக்கட்டும், அந்த மாதிரி போஸ்ட் எல்லாத்துக்குமே சரி, பொங்கலுக்கு அப்புறம் இன்டர்வியூ ஒர்க் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த 397 போஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? இதுதான் உண்மை. இதை தாண்டி தான் இருக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் என்ன போறேன்னா, தினமும் 4:30 மணி காலையில் இருந்து ஒரு 300 நாள் படிக்கலாம்னு இருக்குங்க. 300 நாள் சேலஞ்ச் 4:30 மணிக்கு. இது லைவ் போடலான்னு பார்த்தேன். ஆனால் என்னன்னு தெரியல, லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து எனக்கு கொடுக்கல. இன்னும் ஒரு 50 சப்ஸ்கிரைபர் வந்து ஷார்ட்ஸ் போடுறதுனால வந்தால் தான் லைவ் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வரையுமே வந்து நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். என்ன பண்ண போகிறேன், எப்படி படிக்கலாம் என்னன்றதை பற்றி பார்த்தீங்கன்னா, இப்போது வருஷம் ஃபுல்லாக 364 365 நாள் இருக்கு. ஓகேங்களா? 65 64 ஓகேங்களா? இப்போ என்னன்னா, ஒரு 300 நாள் காலையில எழுந்து நம்ம படிச்சா அந்த ரிசல்ட் எப்படி இருக்கு? ஏன்னா, இப்போ இந்த மெட்ராஸ் அப்படிங்கிற ரிசல்ட் வந்து இப்போ தாமதமாகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறீங்கல்ல. இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்லயே வந்து நான் 2021ல இந்த ஜூலை பெல்ட் இருக்குல்ல, அதுல வந்து அப்போ வந்து 150 மார்க் தான். அந்த 150 மார்க்குக்கு நான் ஒரு 132 போட்டிருந்தேன். போட்டும் எனக்கு வேலை கிடைக்கல. அதாவது எங்க டிஸ்ட்ரிக்ட் நான் வந்து ஒரு 100வது ரேங்க்ல இருந்தேன். அந்த மார்க்கு மொத்தமா 30 போஸ்ட் தான். அப்போ நான் வந்து இந்த அப்போ ஒன்றும் இல்லை, எக்ஸாமு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனு நேராக ஆர்டர் வீட்டுக்கு வந்துடும். அந்த ஆர்டருக்காக வெயிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கட்டம் பாருங்க, 1:2 போட்டிருப்பாங்க. அப்போ ஆர்டருக்காக வெயிட் பண்ணுறேன். அந்த 1:2ல நமக்கு வாய்ப்பு இருக்குமா இருக்காதான்னு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் நான் 50% ஏதோ நம்பிட்டு இருந்தேன், பிஎஸ்சி புக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நம்பிட்டே போய் வரும் வரும் வரும்னு பார்த்தா, திடீர்னு ஒரு நாள் இப்போ எங்க ஊர் சுற்றி ஒருத்தர் பாஸ் பண்ணிட்டாரு. நான் போன போஸ்ட்டுக்கு அவர் லெட்டர் வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஏன்னா நமக்கு இன்னும் வரலையே, நமக்கு கிடைக்கலன்னு என்ன எனக்கு வந்துருச்சு. ஆனால் பசங்களாம் வெயிட் பண்ணு லெட்டர் வந்தாலும் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியாக லெட்டர் வரல, கிடைக்கல. ஸோ அப்புறம் இந்த மாதிரி குரூப் 4 தேர்வுல நான் நல்லா எழுதுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எப்பயுமே இந்த 160 போட்டுருவேன் 200 கேள்விகளுக்கு. ஸோ அப்பயும் அந்த ரிசல்ட் வரும்போது ஒரு வேலை 160 கீழே வந்துருக்கும்னு எண்ணம் நிறையா இருக்கும். ஏன்னா நம்ம எப்போல்லாம் வந்து எந்த மாதிரி மார்க் எடுக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம ரிசல்ட் வந்துரும்னு எண்ணம் நிறையாவே இருக்கும். ஸோ அது எப்பயும் வராது. நான் ஒரு குரூப் 4 ஒரு 4 எக்ஸாம் வந்து படிச்சு தான் எழுதினேன். பட் அந்த நம்மளை சுற்றி நிறைய பேர் பாஸ் பண்ணவங்க பார்ப்போம். வருவாங்க, ஒரு வருஷம் படிப்பாங்க, டக்குன்னு போயிடுவாங்க. வருவாங்க, ஒரு சில பேர் 6 மாதம் படிப்பாங்க, டக்குன்னு வேலைக்கு போயிடுவாங்க. ஒரு சில பேர் 2 வருஷம் வேலைக்கு போவாங்க. அந்த மாதிரி லக்லாம் நமக்கு சுத்தமாக இல்லை. எப்படின்னா, நம்ம என்னதான் உழைப்பு போட்டாலும் ஒரு 80% 90% நம்ம உழைப்பு இருக்கணும். அது கூட ஒரு 5% 10% லக் இருந்தால் தான் நம்மளால வந்து சீக்கிரமா வேலைக்கு போக முடியும். இது வந்து புதுசா வர்றவங்களுக்கு புரியாது. நம்மளோட ஆரோக்கியம் ஃபுல்லா இருந்தாலே நம்ம வந்து பாஸ் பண்ணலாம்னு எண்ணம் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 300 நாள் சேலஞ்ச் ஃபுல்லா காலையில படிக்கிறது. ஸோ ஃபுல்லா காலைல படிக்க போறேன். ஸோ நீங்களும் படிங்க. யாருக்கெல்லாம் படிக்கணும்னு எண்ணம், அதாவது என்ன வரல, எப்படி படிக்கணும் ஐடியா வேணும்னா நம்ம சேனலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நான் கண்டிப்பா என்னெல்லாம் படிக்கணும், எப்படிலாம் போலாம் மேலேன்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்றேன். இது எந்த தேர்வு நோக்கி பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் 2026 டிசம்பர்ல ஒரு குரூப் 4 இருக்கு. அதுக்கு இன்னும் 330 நாள் இன்னும் இருக்கு. ஆனா 300 நாள் நான் வந்து ஃபுல்லாவே படிப்பேன். ஒரு 300 நாள் படிச்சா நமக்கு அதுக்கு முன்னே வேலை கிடைச்சாலும் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் கிடைச்சாலும் கிடைக்கட்டும். அப்படியே படிச்சுட்டே இருப்போம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் வரும். அது இல்லாம வேற ஏதாவது எந்த டிஎன்பிசில சரி, இந்த
10ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷன் வச்சு என்னெல்லாம் வந்து எல்லாத்தையும் படிக்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் மெட்ராஸில் இருந்து 10th முடிச்சிருக்கீங்க 8th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 8th லெவலுக்கு எதாக வந்தாலும் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். 10வது லெவலுக்கு எது வந்தாலும் சொல்கிறேன். ஸோ எல்லாரும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள், படிக்கலாம். இப்போ நம்ம வீடியோ கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இன்னைக்கு டே 1 அதாவது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு எப்படி படிக்கலாம்னு தெளிவாக சொல்லிடுறேன். அந்த அந்த குரூப் 4 நோக்கி ஓடும்போது முதல்ல பழைய புக்ஸுங்க, பழைய தமிழ் புக்ஸ் எல்லாமே இதில் 6 to 12 இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் இது எக்ஸ்ட்ராவா தேவிகா சொல்லிட்டு இந்த தமிழ் இலக்கணத்துக்கு தமிழ் இலக்கியம் தகவல் களஞ்சியம் சொல்லிட்டு என்னன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் எது இருக்கோ எது இல்லையோ அது எல்லாமே இதில் இருக்கும் தேவிகா புக்கு. ஸோ இல்லாதலாம் மட்டும் இதில் நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலாம். சிலபஸ் முதல்ல சிலபஸ் முக்கியங்க. சிஸ்டம் இதோட எங்கே இருக்குது, இதில் நான் சிலபஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படியே சிலபஸ் என்னன்னு பார்த்து பழைய புக்கில் ஃபுல்லாக இந்த வாட்டி ஒரு 85 மார்க்குக்கு இலக்கணம் கலைச்சொல் இதெல்லாம் தான் வருது. ஒரு 15 மார்க்கு தான் வந்து தமிழ் இலக்கியங்கள் வருது. அப்போது இலக்கியங்கள் வந்து நிறையா இருந்தாலும் நமக்கு 15 மார்க் தானே வருது. இதெல்லாம் முக்கியமான தேவையானதோ அதெல்லாம் அழகாக படிச்சிடலாம். முதல்ல நம்ம பழைய புக்கு தான் பார்க்க போகிறோம். அப்படிங்களா? பழைய புக்கு ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம். ஸோ பழைய புக்கு எடுப்போம், என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வீடியோ ஆரம்பித்தேன். கமெண்ட் செக்ஷன் போயிட்டேன். எல்லாருக்குமே வந்து அன்பு காலை வணக்கம். 2026 வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வருஷமாக இருக்கும். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சிலபஸ் கண்டிப்பாக சிலபஸ் இருக்கணுங்க, யாராக இருந்தாலும் சரி. ஒன்றும் இல்லை, வீடியோ கரெக்டாக ஆன் பண்ணிட்டு பார்த்தேன். ஓகே, என்கிட்ட இருக்க சிலபஸ் நான் எடுத்துக்கிறேன். சிலபஸ் பார்க்கறதுக்கு சிஸ்டம் தான் வேணும் அவசியமே இல்லை. சின்ன பிரிண்ட் இருந்தாலும் போதும். நான் பிரிண்ட்டு போடுறதுக்கு வந்து அது ஒரு வேலை பால் மார்க் தான் வந்து சிஸ்டம் வச்சிருக்கேன். நானும் பிரிண்ட்டு போட்டுருக்கேன், போய் சீக்கிரம் பிரிண்ட்டு போட்டுருவேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு பிரிண்ட்டில் பார்த்து படிக்கிற மாதிரி நம்ம பழைய புக்லேருந்து இது கேள்விகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப் 4க்கு கண்டிப்பாக வரும், வராமலாம் இருக்கவே இருக்காது. இலக்கணமாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், இலக்கியம்னா நூல், இந்த கவிதை பேரை சொல்லுவாங்க, நூல் ஆசிரியர் சொல்லுவாங்க, இந்த பாரதியார், பாரதிதாசன், பாரதிதாசன், சுரதா, ரொம்ப முக்கியமான ஆட்கள்லாம் எல்லாம் இருப்பாங்கல்ல. நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து இந்த குரூப் 4 சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான் பொதுவாக சொல்கிறேன். அதான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு டே 1 தான். நம்ம இன்னும் வந்து இன்னைக்கு கிளாஸ் இருக்குதா, என்னெல்லாம் சிலபஸ் இருக்குது, எவ்வளோ மார்க் எது கொடுக்குறாங்க அப்படின்னு போவோம். இது ஒரு ஸ்டடி பிளான் மட்டும்தான். நீங்கள் குரூப் 4 படிக்கிறீங்களா, என் கூட ஓடுங்க, நம்ம ஓடலாம், நம்ம மாதிரி அழகாக படிச்சுட்டு போகலாம். அதுக்கு முன்னே நீங்கள் சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இல்லை நீங்கள் குரூப் 4 படித்தா டிஎன்பிசியில் எந்த தேர்வுலாம் இருக்கலாம். டிஎன்பிசியாக இருக்கட்டும், குரூப் 1 தவிர நீங்கள் எல்லாத்துக்கும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் எல்லாம் வரும். எல்லாமே ஈஸி தான். அழகாக ஒரு டிஎன்பிசியில் வர 10th-குள்ளே 12th-குள்ளே எல்லாத்துக்கும் இப்போ தமிழ் வந்து ரொம்ப முக்கியமாகிடுச்சு. பொதுறிவு ரொம்ப முக்கியமாகிடுச்சு. இந்த டிஎன்இபி படிக்கிறீங்களா, அதுக்கு இப்போ நிறைய பேர் வந்தாங்க. இந்த குரூப் 4 முதல் பேப்பர் வந்து இந்த குரூப் 4 பேப்பர் தான். ஸோ இதுக்கான சிலபஸ் இங்கே தான் இருக்குது. நான் அழகாக சொல்கிறேன், சூப்பராக படிச்சுட்டு போகலாம். இந்த சிலபஸை பொறுத்த வரையும் நீங்கள் சிலபஸ் வந்து குரூப் 4 சிலபஸ் போட்டு 2020 போட்டு பிடிஎஃப் போட்டுருக்கு. 2025 போட்டாலும் இதான் வரும், 26 போட்டாலும் கூகுள் இதான் வரும். ஓகேங்களா? முதல்ல இந்த சயின்ஸ் இருக்கு இல்லையா, 6 to 10, 6 to 10 படித்தா போகும் சயின்ஸு. அப்படி இல்லைன்னா 6 to 12, முடிஞ்ச 6 to 12 படிங்க. ஆனால் மொத்தமே 5 கேள்வி தான். ஓகேங்களா? இந்த 6 to 10ல் 9, 10லேருந்து கண்டிப்பாக 3 கேள்வி இருக்கும். நல்லா தரவாக படிச்சுக்கலாம். ஸோ அந்த 3 கேள்வி தான் முக்கால்வாசி பேர் கவர் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் அதை கவர் பண்ணால் அவங்க நல்லது தான். அறிவியல் மொத்தம் 5 கேள்வி தான். அடுத்தது ஜாகிரஃபி, புவியியல். புவியியல் பார்த்தீங்கன்னா புவியியலும் ஒரு 5 கேள்விகள் மட்டும்தான் இருக்குது. ஸோ புவியியலும் வந்து இந்த 9th 10th ஆல்மோஸ்ட் அங்கே தான் இருக்கும். ஏன்னா காலங்காலமாக நான் படிக்கிறேன் 6 to 8 இதெல்லாம் பிரச்சனை போனால் சிங்கிள் லைன் கேள்விகள் கேட்கவே மாட்டாங்க. இப்போ நீங்கள் குரூப் 4லாம் வந்தீங்கன்னா கூற்று காரணம் தான் அதான் கேட்பாங்க. அடுத்தது இந்திய வரலாறு,
பண்பாடு மற்றும் இந்திய தேசியம் 10 கேள்விகள். இந்திய வரலாறு அது இந்த சிலபஸ் கீழே இருக்கு. இந்த சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள் இருக்கு, டெல்லி சுல்தான் இருக்கு, முகலாயர்கள் இருக்கு, மராத்தியர்கள் இருக்கு, தென்னிந்திய வரலாறு இருக்கு. இந்த சிலபஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த சிலபஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம். ஜாகிரபியும் அப்படிதான், சயின்ஸும் அப்படிதான். சிலபஸ்ல என்ன இருக்கோ அதான் நம்ம படிக்க போறோம், ஓகேங்களா? ஆனால் நம்ம முதல்ல தமிழ் தான் முடிக்க போறோம். எப்பெல்லாம் நமக்கு படிக்க வெறுப்பு வருதோ அப்பெல்லாம் தமிழ் எடுங்க. நமக்கு படிக்கிற மனுஷன் நல்லா வரும், சீக்கிரமே படிச்சு முடிக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா தமிழை முடிச்சு வச்சுட்டா ஒரு பாட்டு ஒரு 100 மார்க் அளவுக்கு ஓரம் வச்சாச்சு, அடுத்த 100 தான் ட்ரெயின் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். ஏன்னா தமிழ் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம புக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடலாம், ஈஸியாக முடிச்சிடலாம். மீதிலாம் தான் எங்கேயே இருக்கும், கொஞ்சம் படிக்கவும் கஷ்டமான வழியாக இருக்கும். நீங்க தமிழ் என்னை நம்பி வாங்க, நான் சூப்பராக சொல்லித்தரேன், நீங்க நல்லா படிக்கலாம், ஓகேங்களா? அடுத்தது இந்திய ஆட்சியர், இந்திய அரசியலமைப்புங்க. அதாங்க அதுல ஒரு 15 கேள்வி இருக்கு. அதுக்கு தனி கான்ஸ்டியூஷன் புக்கே தனியா இருக்கு. அந்த புக்ல பார்க்கலாம், ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு திரும்ப திரும்ப கேட்குற கேள்விகளை சுற்றியே தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதை வச்சு நம்ம கான்ஸ்டியூஷனை தட்டி தூக்கிடலாம். அடுத்தது இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், யூனிட் 9, 20 கேள்விங்க. இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், எக்கனாமிக்ஸ்ல என்னென்ன சிலபஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சிலபஸை மட்டும் நோட் பண்ணுறோம், படிச்சுட்டு நல்ல மார்க் எடுக்கிறோம், ஓகேங்களா? இதுக்கு 20 மார்க், எக்கனாமிக்ஸ் மட்டுமே 20 மார்க். இது நம்ம சிலபஸ் கம்மி தான். 11th 12th எக்கனாமிக்ஸ் படித்தா போதும், ஆல்மோஸ்ட் சிலபஸ் கவர் பண்ணிடலாம், ஓகேங்களா? அதுவும் 12th ஒரே பிரச்சனை, இன்னொரு கேள்வி வந்து 2 கேள்வி வருதுன்னு இன்னும் வந்து நான் சொல்கிறேன். அது தமிழ்நாட்டு வரலாறு, பண்பாடு மற்றும் சமூக அறிவியல் இயக்கங்கள். தமிழ்நாட்டு வரலாறு இருக்குல்ல, வேலுநாச்சியார் இருப்பாங்க, புலித்தேவர் இருப்பாரு, வேற யாரும் சொல்லலாம், தமிழ்நாடு ஃபுல்லாக ராணி மங்கம்மாள் இருப்பாங்க, இந்த மாதிரி அஞ்சலி அம்மாள் இருப்பாங்க, அம்புஜித் அம்மாள் இருப்பாங்க. இந்த தமிழ்நாட்டு வரலாறு ஃபுல்லாகவே, ஓகேங்களா? இதில் ஒரு 20 கேள்விங்க. இப்போ மெயினாக நம்ம பொதுவில் பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் 20 கேள்வி, தமிழ்நாட்டு வரலாறு 20 கேள்வி. இதை படித்தா வேற ஒரு 10th சோஷியல் சயின்ஸ் ரொம்ப முக்கியம். நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் பழைய புக்லாம் படிக்கும் போது ஒரு விருப்பமாக படிக்கலாம், தெளிவாக கொடுத்துருப்பாங்க. புது புக்லாம் நிறைய டேட்டாஸ் கொட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வழக்கம் போல் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி ஒரு 10 கேள்வி, இந்த கணிதம் ஃபார்முலா வச்சு போடுறது ஒரு 15 கேள்வி, மொத்தம் 25 கேள்வி மேக்ஸ். 25 நம்ம 20 மேலே கண்டிப்பாக போட்டால் தான் வேலைக்கு போக முடியும். தமிழில் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு ஒரு 85 86 இந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கு. 85 நல்ல மார்க், 80 போட்டால் நம்ம வேலைக்கு போயிடலாங்க, ஓகேங்களா? அடுத்தது ஓகே, தமிழ் பக்கம் வந்துடலாம். இவங்க எப்படி சொல்றாங்கன்னா மொத்தமா 15, அதில் இலக்கணத்தையே எப்படி மாற்றி மாற்றி பிரிக்கிறாங்க பாருங்களேன். இலக்கணம் போட்டு 25 கொடுக்குறாங்க. அடுத்தது சொல் அகராதி, ஓகேங்களா? இது இலக்கணத்துல வரும். இந்த ஓரெழுத்து மொழி, எதிர்ச்சொல்லை எடுத்தல் அப்படிலாம் வரும். இது ஒரு 15 கேள்வி கொடுத்துருக்காங்க. தூய தமிழ் இதுவும் இலக்கணம் தான். அது ஒரு 25, இன்னொரு 15 எத்தனை ஆச்சு, 40 ஆச்சு, ஓகேங்களா? அப்படியே கீழே போனோம்னா திரும்ப எழுதும் திறன் கேள்விகள் 15. இது என்ன சொல்ற, திணை, மரபு, உயர்திணை, அக்ரிணை, இது எல்லாமே இது ஒரு 15 கேள்வி போட்டிருக்காங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றமைத்தல், தொடர் வகைகள், செய்வினை, செய்பாட்டு வினை, தன்மை, பிறவினை, உண்மை, பன்மை, விளையாட்டு, சரியான தொடர்பு, இது எல்லாமே இலக்கணம் தான். இது ஒரு 15. முன்னாடி சொல்றது ஒரு 40, இது ஒரு 15, எவ்வளோ ஆச்சு, 55 மார்க் ஆச்சு இலக்கணம். அடுத்தது கலைச்சொல்னாலும் இந்த எப்படி சொல்றது, அலர்ஜினா என்ன, ஒவ்வாமை, மரபுனா ஜீன், கடலாமைனா நாட்டுக்கல் மேல், இந்த மாதிரி ஒரு தமிழ் சொல்ல ஆங்கில சொல் கரெக்டாக இருக்கணும் இல்லை. இது ஒரு 10, ஆல்ரெடி ஒரு 55, இது ஒரு 10 மேலே ஆச்சு, 65 ஆச்சுங்களா? இந்த 10 மறந்துடுவோம் கலை சொல்ல, அது மட்டும் 55, இலக்கணம் 55 ஆல்ரெடி வந்துருச்சு. அடுத்தது அப்படின்னா வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், ஓகேங்களா? இது ஒரு செய்தித்தாள் தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு கட்டுரைகள் இவற்றை வாசித்தல், பழமொழிகள் பொருள் அறிதல், ஆவண உள்ளடக்கம், ஒரு பேரா கொடுத்து அதுக்கு கேள்விப்பாங்கல்ல 5 மார்க், இதெல்லாம் படிக்காமலே போட்டுடலாங்க. அந்த மாதிரி அதுக்கெல்லாம் பழமொழிகள்லாம் சேர்த்து 15 கேள்விகள் இது. ஆல்ரெடி அது ஒரு 45. எப்படி இந்த கலைச்சொல் சேர்க்காம இது ஒரு 15, 60 கேள்விகள் ஆச்சு மட்டும். அடுத்தது எளிய மொழிபெயர்ப்பு,
இதுவும் பாருங்க, ஒன்றும் இல்லை, அந்த கம்ப்யூட்டர்ல கீபோர்டு, பென்ட்ரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்டு இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் என்ன தமிழ் சொல்லுவோம். இதுவும் அந்த கலைச்சொல் தான். இதுல ஒரு 5 கொடுத்துருக்காங்க இந்திய மொழிபெயர்ப்பு. அப்படியே விட்டுருவோம். இப்போ முன்னாடி ஒரு 10 கொடுத்தாங்க, 5 15 கலைச்சொல் முடிஞ்சு போச்சு. மேல 60 முடிஞ்சு போச்சு. கீழே பார்த்தீங்கன்னா கீழே கடைசியா இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்கள். இப்போ அப்படியே வந்தோம்னா திரும்ப முதல் தெளிவா பார்த்தோம்னா இது ஒரு 15 கேள்வி. ஓகேங்களா? நான் சொன்னால முதல்ல படிக்க போறது தமிழ் இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு, அதுதான் படிக்க போறோம். இதுல வந்து ஹிஸ்டரியான கொஞ்சம் கேள்வி வரும். அதுதான் ஹிஸ்டரி ஸ்டாண்டர்ட் தமிழை சார்ந்து. இந்த பாரதி இவெல்லாம் பத்தி இவெல்லாம் சேர்ந்து தமிழையும் வருவாங்க, வரலாறுலையும் வருவாங்க. அதெல்லாம் சேர்த்து படிச்சிடலாம். அதாங்க இந்த 15 கேள்வி படிக்க போறோம். மீதி வந்து அதான் சொன்னல, இந்த இலக்கணம் மட்டும் கரெக்டா இதோட இனிய மொழிபெயர்ப்பு விட்டுருக்கோம். வாசித்தல் 15, கலைச்சொற்கள் 10. 15 கேள்விங்க இந்த தமிழ் டு ஆங்கிலம் மொழிபெயர்க்கிறது. மீதி 75 கேள்வி வருது. இங்க ஒரு 15, வாசித்தல் புரிதல் 15, எழுதும் திறன் 15, 30. அப்படியே வந்தா சொல்லுகிறது 45, ஒரு தமிழ் இலக்கணம் சொல்லிட்டு முதல்ல 25, 45, 25. ஓகே, 35, 50, 70. 70 கேள்விகள் மொத்த இலக்கணம். இதுல கலைச்சொல்கள் ஒரு 15, 85. இந்த தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் தோன்றும் சொன்னாங்க, இது ஒரு 15, 85 ஒரு 15, 100 ஆயிடுச்சுங்க. இதுல அந்த 15 இதுல கலைச்சொல் அதை நம்ம தனியா பிரிச்சு படிச்சிடலாம். நான் நினைச்சேன் போன வாட்டி குரூப் வருது ஸ்கூல் புக்கை தாண்டி கேள்வி வரான்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப ரேர் ஸ்கூல் புக் வருது. அது எல்லாமே எங்கெந்த புக் நான் பார்த்து வச்சிருக்கேன். ஸோ அதை நம்ம ஃபுல்லா படிப்போம். கலைச்சொல் நினைச்சேன். அப்புறம் இதுல தமிழ் தொண்டு, தமிழ் தொண்டு இருக்குல்ல, தமிழ் இலக்கிய மனிதர்கள், இது ரொம்ப சிம்பிள் தான். அழகா என் கூட வாங்க, புரியுற மாதிரி ஷார்ட்கட் சொல்றேன், அழகா சொல்லித்தரேன். இன்னைக்கு டே 1, அதாவது மொத்தம் 300 நாள் காலையில் படிக்க போறோம். ஆக்சுவலாக லைவ் தான் போகலாம் நினச்சேன். லைவ் போட்டு ஃபுல்லாக படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் நினச்சேன். பட் லைவ் போடலாம், இல்லை கொஞ்சம் ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடணும்னு சொன்னாங்க. ஸோ லைவ் வர வரைக்கும் நம்ம வந்து வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறோம். கிளாஸஸ் எவ்வளோ மணி நேரம் இருக்கும், எப்படி இருக்குன்னா, இப்போ ரொம்ப நேரம் உங்களால் வீடியோ பார்க்க முடியாது இல்லையா? நான் வந்து முடிஞ்சளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன், அதை கவர் பண்ணுங்க. அப்படி இல்லை தெளிவாக சொல்லணும்னு நான் பொறுமையாக சொல்கிறேன், அதை படிக்கலாம். ஸோ முடிஞ்சளவு படிப்போம். ஓகேங்களா? இந்த வருடம் யாராக இருந்தாலும் சரி, 10வதுக்குள்ள ஏதோ ஒரு நாள் வேலைக்கு போகிறோம். சரிங்களா? 10வதுக்குள்ள இருக்கட்டும், டிகிரியில் இருக்கட்டும், இந்த ஒரு எக்ஸாம் படிச்சுன்னா ஒரு எல்லா எக்ஸாமும் ரொம்ப முக்கியமான ஒரு சிலபஸ் தான் இது. இது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னாலும் அதை விடிய காலையில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்களா. உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றம் இருக்குது. ரொம்ப நேரம் தூங்குறதை கட் பண்ணுங்க, காலையில் இருந்து படிங்க. படிக்கிறது ரொம்ப முக்கியம். எதை வேணா எடுத்துகிட்டு போயிடலாம் யார் இருந்தாலும் நம்ம கிட்ட இருந்து, ஆனால் படிக்க மட்டும் எடுக்கவே முடியாது. ஓகேங்களா? இதெல்லாம் படத்துல டைலாக் தான், நானாக சொல்லலை. ஸோ ஃபாலோ பண்ணுவோம். 300 நாள் படிக்கணும், தட்டி தூங்கணும். ஓகேங்களா? சிலபஸ் வைஸ் நான் வந்து உங்களுக்கு எப்படி ஷார்ட்கட்ஸ் கொடுக்கலாம். நான் ஆல்மோஸ்ட் வந்து நான் எப்படின்னா, இப்போ இது எல்லாமே நான் படிச்சது தான். இந்த புக்கெல்லாம் பிரித்து பார்த்தாலே தெரியும். நம்ம பிரித்து காமிக்கணும்னா எப்படி படிச்சிருப்பாங்க, என்ன படிச்சிருக்கோன்னு தெரியும். இது பழைய 12th புக் தான். ஸோ நான் ஆல்மோஸ்ட் படித்ததுனால நான் இந்த கோடுகள்லாம் பாருங்களேன், தெரியுதுங்களா? இந்த மாதிரி இது ஒரு கெட்ட பழக்கம். எல்லாரும் படிக்கும்போது புக்ஸில் கோடு போட்டு படிக்காதீங்க. ஏன்னா திரும்ப படிக்கும்போது கஷ்டமா இருக்கு. அதனால இவ்வளோ கோடு போட்டுருக்கோம். இன்னொரு பக்கம் பரவாயில்ல, எல்லாத்தையுமே படிச்சிருக்கோம், கோடு போட்டாலும் அழகாக படிச்சுட்டு போயிடலாம், அப்படி ஜாலியாக தான் இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி கோடு போட்டால் மற்ற பசங்களும் பிடிக்காது. நான் என்ன கேர் பண்ணி மாட்டேன். எனக்கு படிக்கும்போது நான் கோடு போட்டு படிச்சா சொல்லிட்டு ஆரம்பத்தில் அப்படி படிச்சுட்டேன். ஸோ வாங்க நம்ம தாறுமாறாக பழைய புக்கில் தமிழ் இலக்கியங்களில் பிரித்து இணைஞ்சிடும். ஓகேங்களா? அறநூறு, புறநூறு, ஓகேங்களா? பதினெட்டு கீழ்கணக்கு, மேல்கணக்கு, 8 தொகை, 10 பாட்டு, ஃபுல்லாக பழசு சங்க இலக்கியங்கள் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி பிரிச்சு மேலும். ஓகேங்களா? அப்பப்போ குரல் மட்டும் இந்த இந்த இன்னொரு காமெடி பாருங்களேன். திருக்குறள் வந்து ஒரு 3 கேள்வியோ 4 கேள்வி கேட்பாங்க.
தமிழ்ல தமிழ்ல ஒரு 5 கேள்வி வச்சுக்கோங்க. 5 கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி ஜிஎஸ்ல இப்போ ஒரு 5 கேள்வி கேட்குறாங்க. ஸோ திருக்குறள் ஃபுல்லா அழகா தெளிவா படிச்சா மொத்தமா நம்ம ஒரு 10 மார்க் கிட்ட ரெடி பண்ணலாம். சரிங்களா? 10 இல்ல 7 வரும். குறைஞ்சது ஒரு 6 வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதான் இந்த சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்காக தான் சொல்றேன். நமக்கு ஒரு பிரிண்ட் அவுட் சிலபஸ் கண்டிப்பா வேணும். ஒழுக்கமுறையில ஆரம்பிச்சு ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஒழுக்கமுடைமை, உண்டோம்பல், இந்த மாதிரி அறமொழித்துதல், இது எல்லாமே சரி. நான் என்ன பண்றேன், இதை பார்த்து புக்ஸ்ல குறிச்சு வச்சுக்கிட்டு அழகா எதுலாம் தேவையோ இங்கிருந்து சிலபஸ் என்ன குரல் இருக்கோ குரல்ல படிச்சு 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 இந்த பொருள்லாம் அழகா படிச்சு போனீங்கன்னா தாறுமாறா நம்ம படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தாறுமாறா படிக்கலாம். அது குரலோட குரல் படிச்சு குரல் படிக்கும் போது குரல் படிச்சா மட்டுமே தான் நமக்கு எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாங்க. குரலும் நமக்கு ஆழமா புரியும். குரல் உண்மையாவே படிக்கணும். குரல் படிச்சா நமக்கு எப்படி சொல்றது, ஒரு பகுத்தறிவு, பொது உடைமை. இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை வருது, இல்ல வீட்டுல பிரச்சனை வருது, இதெல்லாம் நீங்க எப்படி கையாளணும் அப்படின்னு திருக்குறள் உண்மையா ஒரு அருமையான விஷயங்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க. அதாவது அதான் இந்த பொறையுடைமைனா பொறுமையா இருக்கணும், அஞ்சாமை, சினங்கொள்ளாமை, கோவப்படாம இருக்கணும். ஸோ இதெல்லாம் நான் படிப்பேன். ஒரு சில நேரத்தில் நான் அமைதியா இருந்து அதுக்கான பயன்கள்லாம் எனக்கு இருக்கு. ஸோ சொல்றேன், எந்த அளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம பொறுமையை இழந்துடக்கூடாது. அதை குரல்ல தான் கற்றுக்கிட்டேன். ஸோ கஷ்டம் 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 தான். 2025 ஃபுல்லாக கஷ்டம் தான். ஏன் முன்னாடி எனக்கு கற்றுக்கிறதே கஷ்டம் தான். இப்போ இந்த வருஷம் எப்படி பாருங்கன்னு தெரியல. ஆனால் என்னதான் கஷ்டம் இருந்தாலும் சரி, நம்மளோட ஹாப்பினஸ் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. முடிஞ்சாலும் மகிழ்ச்சியா இருங்க, படிப்போம், நம்ம யாரையும் தொந்தரவு பண்ணாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருப்போம். ஒரு அரசு வேலைக்கு போவோம். நம்ம லைஃப் கண்டிப்பாக மாறும். இல்லைங்களா? தொடர்ந்து நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம காலையில் அழகாக படிக்கலாம். நன்றி, வணக்கம்.